வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். இந்த வீடியோவில் யூஜிடிஆர்பி ஃபிசிக்ஸ் யூனிட் 8 ஆப்டிக்ஸ் அண்ட் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பிலிருந்து ப்ரொடக்ஷன் அண்ட் டிடெக்ஷன் ஆஃப் சர்க்குலர் போலரைஸ் லைட் பற்றி தான் பார்க்க போகிறோம். போலரைஸ் லைட்னா நமக்கு என்னன்னு தெரியும். ஃபஸ்ட்டு லைட்னா நமக்கு என்னன்னு தெரியணும், அதுக்கப்புறம் தான் போலரைஸ் லைட்னா என்னன்னு தெரியணும், அதுக்கப்புறம் தான் சர்க்குலர் போலரைஸ் லைட்னா நமக்கு என்னன்னு தெரியணும் இல்லைங்களா? ஸோ ஃபார் நம்ம இந்த ரெண்டுக்குமான மீனிங் நமக்கு நல்லாவே தெரியும். லைட் அப்படின்னா என்னன்னு தெரியும், போலரைஸ் லைட்னாலும் என்னன்னு தெரியும் அண்ட் சர்க்குலர் போலரைஸ் லைட்னாலும் ஓரளவுக்கு ஓவர்வியூ பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோவில் அது எப்படி ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம், அதை எப்படி டிடெக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு லைட் அப்படிங்கிறது ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ், ட்ரான்ஸ்வர்ஸ் இன் நேச்சர், ஸ்ட்ரெயிட் லைனில் ட்ராவல் ஆகும். அதனுடைய வெலாசிட்டி 3 × 10⁻⁸. அதனுடைய எனர்ஜி அண்ட் லீனியர் மொமெண்டம், ஆங்குலர் மொமெண்டம் எல்லாம் கன்சர்வ் ஆகிருக்கும். அண்ட் அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு அண்ட் டைரக்ஷன் ஆஃப் ப்ரொபகேஷன் இது மூணுமே ஒன்றுக்கு ஒன்று மியூச்சுவலி பர்பண்டிகுலராக இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இது எல்லாமே எதனுடைய ப்ராப்பர்ட்டி, லைட்டோட ப்ராப்பர்ட்டி. அண்ட் ஆல்சோ இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா, லைட் இஸ் அ ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த லைட்டை போலரைஸ் லைட்னு நம்ம எப்போ சொல்லுவோம் அப்படின்னா, லைட்டில் ஜென்ரலி அன்போலரைஸ் லைட்டாக இருக்கும் பொழுது அதில் எலக்ட்ரிக் ஃபீல்டோடைய வைப்ரேஷன்ஸ் எல்லா டைரக்ஷன்ஸ்லேயும் இருக்கும், எல்லா பிளேன்லேயும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு வைப்ரேஷன்ஸை, ஆசிலேஷன்ஸை ஒரு பர்டிகுலரான ஒரு டைரக்ஷனில் நம்ம அதை கொண்டு போனோம், அந்த வைப்ரேஷன்ஸை வந்து ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் இருக்கிற மாதிரி நம்ம மேக் பண்ணோம் அப்படின்னா, அப்போது அந்த லைட்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா போலரைஸ் லைட்னு சொல்லுவோம். ஒரு லைட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு வைப்ரேஷன்ஸ் ரேண்டமாக இல்லாமல் ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து போலரைஸ் லைட்னு சொல்லுவோம். ஸோ அது இருக்கிற டைரக்ஷனை பொறுத்து, அது இருக்கிற ஷேப்பை பொறுத்து அதை பிளெயின் போலரைஸ் லைட், சர்க்குலர்லி போலரைஸ் லைட், எலிப்டிக்கலி போலரைஸ் லைட் நம்ம அதை கிளாஸிஃபை பண்ணுவோம். இந்த கிளாஸில் நம்ம சர்க்குலர் போலரைஸ் லைட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறது, அதை எப்படி டிடெக்ட் பண்ணுறது. ஓகே, சரி, ஓகே. First of all, what is polarization? Polarization describes the orientation of electric field vector in an electromagnetic wave as it propagates through space. So space வழியா electromagnetic wave propagate ஆகும்போது, electromagnetic wave is nothing but lightல, so light வந்து ஒரு electromagnetic wave. ஸோ இப்போ ஸ்பேஸில் அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் போகும்போது, தட் இஸ் லைட் போகும்பொழுது அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டர் வந்து எப்படி ஓரியன்ட் ஆயிருக்கு அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணுறது தான் போலரைசேஷன் சொல்கிறாங்க. அதாவது அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டரில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கக்கூடிய வைப்ரேஷன்ஸ் என்ன டைரக்ஷனில் இருக்குது, ஓரியன்டேஷன்னா என்ன டைரக்ஷன் தானே. ஸோ என்ன டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் போலரைசேஷன். அன்போலரைஸ் லைட்னு நம்ம எப்போ சொல்லுவோம் அப்படின்னா, ஆசிலேட்ஸ் இன் ஆல் பிளேன் பர்பண்டிகுலர் டு த டைரக்ஷன் ஆஃப் ப்ரொபகேஷன்ஸ். அதாவது அந்த லைட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு வைப்ரேஷன்ஸ் எல்லாம் ஆசிலேட் ஆகும், ரேண்டமான டைரக்ஷனில், எல்லா டைரக்ஷன்லையும் வைப்ரேட் ஆகும். அதாவது எல்லா பிளேன்லேயும் வைப்ரேட் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இந்த வைப்ரேஷன்ஸ், இந்த ஆசிலேஷன்ஸ் அது போகுது இல்லைங்களா, லைட் ஒரு டைரக்ஷனில், டைரக்ஷன் ஆஃப் ப்ரொபகேஷன், அந்த டைரக்ஷனுக்கு எப்போவுமே பர்பண்டிகுலராக மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த லைட்டை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அன்போலரைஸ் லைட்னு சொல்லுவோம். அதில் இருக்கக்கூடிய லைட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு வைப்ரேஷன்ஸ், ஆசிலேஷன்ஸ் ஒரு ப்ரிஃபர்ட் டைரக்ஷனில் இருக்காது, ரேண்டமாக இருக்கும். ஆனால் அந்த வைப்ரேஷன்ஸ் வந்து டைரக்ஷன் ஆஃப் ப்ரொபகேஷனுக்கு பர்பண்டிகுலராக இருக்கும் அப்படின்றது தான் இந்த அன்போலரைஸ் லைட் அப்படிங்கிறதுக்கான டெஃபனிஷன். ஓகே, ஸோ இந்த போலரைசேஷனை வச்சு இதை நம்ம 3 டைப் ஆஃப் லைட்ஸாக நம்ம சொல்ல முடியும். லீனியர்லி போலரைஸ் லைட், சர்க்குலர்லி போலரைஸ் லைட், எலிப்டிக்கலி போலரைஸ் லைட். லீனியர்லி போலரைஸ் லைட்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டர்ஸில் இருக்கக்கூடிய அந்த வைப்ரேஷன்ஸ், ஆசிலேஷன்ஸ் ஒரே ஒரு பிளேனில் தான் இருக்கும். அதனால இதை வந்து பிளேன் போலரைஸ் லைட்னு சொல்லுவோம், லீனியர் போலரைஸ் லைட்னு சொல்லுவோம், ஸ்ட்ரெயிட்லி போலரைஸ் லைட்னு சொல்லுவோம். ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கிறதுனால. ஓகேவா, லீனியர்லாம் என்ன, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தானே. அப்போ ஒரே ஒரு பிளேனில் எலக்ட்ரிக் ஃபீல்டோட வைப்ரேஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த லைட்டை லீனியர்லி போலரைஸ் லைட்னு சொல்லுவோம். அப்போ சர்க்குலர்லி போலரைஸ் லைட்னா என்ன அப்படின்னா, லைட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும் இல்லைங்களா, அது வந்து ரொட்டேட் ஆகும், பட் கான்ஸ்டன்ட் ஆம்ப்ளிடியூடில். அதனுடைய ஆம்ப்ளிடியூடில் வேரியேஷன்ஸ் இருக்காது, ஆனால் அதனுடைய டைரக்ஷனில் வேரியேஷன்ஸ் இருக்கும். ஓகேவா, அதாவது மேக்னெட்யூடில் வேரியேஷன் இருக்காது, ஆனால் அதனுடைய டைரக்ஷனில் வேரியேஷன் இருக்கும். அது ரொட்டேட் ஆகும் இல்லைங்களா, அந்த டைரக்ஷனில் வேரியேஷன் இருக்கும். அதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு ரொட்டேட்ஸ் அட் கான்ஸ்டன்ட் ஆம்ப்ளிடியூட் அப்படின்னா அந்த லைட்டை நம்ம சர்க்குலர்லி போலரைஸ் லைட்னு சொல்லுவோம். லைட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு கான்ஸ்டன்ட் ஆம்ப்ளிடியூடில் ஒரு குறிப்பிட்ட ஒரு டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அப்போது அந்த லைட்டை சர்க்குலர்லி போலரைஸ் லைட்னு சொல்லுவோம். எலிப்டிக்கலி போலரைஸ் லைட்னா
லைட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டை ட்ரேஸ் அவுட் பண்ணணும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய வைப்ரேஷன்ஸ் எல்லாம் ஒரு எலிப்ஸை ஃபார்ம் பண்ணும். அப்படி ஃபார்ம் பண்ணால் அது வந்து எலிப்டிக்கலி போலரைஸ் லைட்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ சர்க்குலர் போலரைசேஷனுக்கான கீ ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்றது பார்க்கலாம். In circularly polarized light, electric field vector rotates continuously with constant magnitude, completing one full rotation per wavelength. ஒரு ஃபுல் ரொட்டேஷனுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டோடைய வெக்டர் வந்து கான்ஸ்டன்ட் மேக்னெட்டியூடோட கண்டினியூவஸாக ரொட்டேட் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா அப்போது அந்த லைட்டை சர்க்குலர்லி போலரைஸ் லைட்னு சொல்லுவோம். சிம்பிளாக எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டர் வந்து ரொட்டேட் ஆகும் கண்டினியூஸாக, ஆனால் அதனுடைய மேக்னெட்டியூட் வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும் அப்படின்றது தான் இதுக்கான மீனிங். ஓகே, ஸோ இதில் வந்து 2 கைண்ட் இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சர்க்குலர் போலரைசேஷன், ரைட் ஹேண்ட் சர்க்குலர்லி போலரைசேஷன் சொல்லுவோம். எல்ஹெச்சிபி ஆர்ஹெச்சிபி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, லெஃப்ட் ஹேண்ட் சர்க்குலர் போலரைசேஷன், ரைட் ஹேண்ட் சர்க்குலர் போலரைசேஷன் அப்படிங்கிறது தான் இதுக்கான அப்ரிவேஷன். ஸோ பின்னாடி ஸ்லைட்ஸ்லாம் வந்து ஆர்ஹெச்சிபி எல்ஹெச்சிபி அப்படின்னு கொடுத்துருப்போம். அங்கெல்லாம் நீங்கள் இதை நினச்சிக்கணும், சரிங்களா? ஸோ இதுக்கான மீனிங் வந்து இதுதான் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ இந்த சர்க்குலர் போலரைசேஷனுக்கு பின்னாடி என்ன ஃபிசிக்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். Circular polarization arises from the superposition of two orthogonal linearly polarized waves with equal amplitude but phase difference of exactly 90 degree. Circular polarization எப்போ ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா, 2 மியூச்சுவலி பர்பண்டிகுலரான லீனியர்லி போலரைஸ்டு வேவ் அதனுடைய ஆம்ப்ளிடியூட் வந்து ஈக்குவலாக இருக்கணும். அப்படி இருக்கிற 2 லீனியர்லி போலரைஸ்டு வேவ்ஸ் ஒன்றுக்கு ஒன்று பர்பண்டிகுலராக இருக்கும் பொழுது அது சூப்பர் பொசிஷன் ஆயிக்கிச்சு அப்படின்னா, அதாவது ஒன்று மேலே ஒன்று மேற்பொருந்திருச்சு, அப்படி இல்லைன்னா ரெண்டும் மீட் பண்ணிக்கிச்சு அப்படின்னா அங்கே நமக்கு ப்ரொடியூஸ் ஆகிற போலரைசேஷன் தான் சர்க்குலர் போலரைசேஷன். ஓகே, அப்போ அங்கே எவ்வளோ ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னா எக்ஸாக்ட்லி 90 டிகிரி இருக்கும். ஏன் அப்படின்னா 2 லீனியர்லி போலரைஸ் லைட் ஒன்றுக்கு ஒன்று எப்படி இருக்குது, பர்பண்டிகுலராக இருக்குது, ஆர்த்தோகோனலாக இருக்குது. அப்போது அங்கே ப்ரொடியூஸ் ஆகிற ஃபேஸ் ஷிஃப்ட் எவ்வளோவா இருக்கும் அப்படின்னா 90 டிகிரியாக இருக்கும். அங்கே ப்ரொடியூஸ் ஆகிற லைட்டுக்கு பேர் தான் சர்க்குலர் போலரைசேஷன். அப்போ சர்க்குலர் போலரைசேஷன் எப்போ நடக்குது, 2 லீனியர்லி போலரைஸ்ட் வேவ்ஸ் வித் ஈக்குவல் ஆம்ப்ளிடியூட் சூப்பர் பொசிஷன் ஆகும் பொழுது ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் 90 டிகிரி கிரியேட் ஆகுது. ஸோ தட் நமக்கு ப்ரொடியூஸ் ஆகிற லைட் சர்க்குலர்லி போலரைஸ் லைட். ஸோ அது ஈக்குவேஷனாக நம்ம சொல்லணும் அப்படின்னா EX is equal to E0 cos KZ minus omega t, EY is equal to plus or minus sin KZ minus omega t plus or minus E0 sin KZ minus omega t. ஓகேவா? ஓகே, இந்த இடத்துல இந்த K அப்படிங்கிறது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா டைரக்ஷன் ஆஃப் ப்ரொபகேஷனை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. E0 அப்படிங்கிறது ஆம்ப்ளிடியூடை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ நம்ம சர்க்குலர் போலரைசேஷனில் ஆம்ப்ளிடியூட் ஒன்றா தான் இருக்கும் இல்லைங்களா? எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஆம்ப்ளிடியூட் கான்ஸ்டன்ட், பட் டைரக்ஷன் மட்டும்தான் வேரி ஆகும். ஸோ தட் அது ரொட்டேட் ஆகுது இல்லைங்களா? அப்போது K அப்படிங்கிறது டைரக்ஷன் ஆஃப் ப்ரொபகேஷனை சொல்கிறது, E0 அப்படிங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஆம்ப்ளிடியூடை சொல்கிறது. ஓகே ஓகே அடுத்து இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஃபேஸ் கண்டிஷன். ஃபேஸ் கண்டிஷன் வந்து பாசிட்டிவ் 90 டிகிரியாக இருந்துச்சு ஃபேஸ் ஷிஃப்ட் அப்படின்னா, ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் பாசிட்டிவ் 90 டிகிரியாக இருந்துச்சு அப்படின்னா அது ஆர்ஹெச்சிபியாக இருக்கும். தட் இஸ் ரைட் ஹேண்ட் சர்க்குலர் போலரைசேஷனாக இருக்கும், போலரைஸ்ட் லைட்டாக இருக்கும். வேரஸ் அந்த ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் மைனஸ் 90 டிகிரியாக இருந்துச்சு அப்படின்னா அது எல்ஹெச்சிபியாக இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் சர்க்குலர் போலரைசேஷனாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதை தாண்டி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா ஸ்டோக்ஸ் பேராமீட்டர். ஸ்டோக்ஸ் பேராமீட்டர் என்ன சொல்லுது அப்படின்னா, லைட் வந்து போலரைஸ் ஆகும் இல்லையா, அந்த போலரைசேஷன் ஸ்டேட்டை குவான்டிஃபை பண்ணி சொல்லும். அதனுடைய வேல்யூ என்ன அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஸ்டோக்ஸ் பேராமீட்டரோட வேலை. அப்போ எத்தனை ஸ்டோக்ஸ் பேராமீட்டர் இருக்குது அப்படின்னா 4 ஸ்டோக்ஸ் பேராமீட்டர் இருக்குது. S0, S1, S2, S3ன்னு சொல்லுவோம். S0 அப்படிங்கிறது எதை ரெப்ரசென்ட் பண்ணும், எந்த வேல்யூ கொடுக்கும் அப்படின்னா டோட்டல் இன்டென்சிட்டி வேல்யூ என்ன அப்படின்றத கொடுக்குறது S0. S1 அப்படிங்கிறது லீனியர்லி போலரைஸ் லைட் வந்து ஹாரிசாண்டலாக இருக்கா வெர்டிக்கலாக இருக்கா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் S1. லீனியர் வந்து லீனியர்லி போலரைஸ் லைட் 45 டிகிரி ப்ளஸ் ஆர் மைனஸில் இருந்துச்சு அப்படின்னா அதோடைய வேல்யூ பற்றி சொல்கிறது இந்த S2. S3 அப்படிங்கிறது தான் நமக்கு தேவையான ஒன்று இல்லையா? ஏன்னா இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம், சர்க்குலர் போலரைசேஷன் லைட் பற்றி பார்த்துட்ருக்கோம். அப்போது அதை பற்றி தான் நமக்கு இப்போ தேவைப்படுது இல்லைங்களா? அப்போ ஸ்டோக்ஸ் பாராமீட்டர் S3 எதுக்கானது, சர்க்குலர்லி போலரைஸ் லைட்டுக்கானது. அது எதை பற்றி பேசும் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சர்க்குலர் போலரைசேஷனுக்கும் லெஃப்ட் ஹேண்ட் சர்க்குலர் போலரைசேஷனுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரென்ஸ், அதுக்கிடையில் என்ன ரிலேஷன்ஷிப், அதை பற்றி பேசுகிறது தான் அதுக்கிடையில் என்ன வேல்யூஸ் இருக்குது, ஸோ அதை பற்றி சொல்கிறது தான் இந்த S3 ஸ்டோக்ஸ் பேராமீட்டர். ஓகே, அப்போ S0, S1, S2, S3ன்னு சொல்லிட்டு எத்தனை பேராமீட்டர்ஸ் இருக்குது, 4 பேராமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ இதில் சர்க்குலர் போலரைசேஷன் பற்றி
குவான்டிஃபை பண்ணுற ஒரு பேராமீட்டர் எது அப்படின்னா அது S3 பேராமீட்டர். ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது இப்போது எப்படி சர்க்குலர் போலரைசேஷனை ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபார் நம்ம சர்க்குலர் போலரைசேஷன்னா என்னென்னு பார்த்தோம், அதுக்கு பின்னாடி இருக்கிற ஃபிசிக்ஸ் என்னன்றதை பார்த்தோம், அண்ட் ஸ்டோக்ஸ் பேராமீட்டர் பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்தோம். இப்போ நம்ம எப்படி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி சர்க்குலர் போலரைசேஷன் லைட்டை எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி குவார்டர் வேவ் பிளேட் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? ப்ரீவியஸ் கிளாஸஸில் நம்ம பார்த்துருக்கோம் குவார்டர் வேவ் பிளேட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லைங்களா? ஸோ அதன் மூலிமா நம்ம வந்து சர்க்குலர்லி போலரைஸ் லைட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லைங்களா? குவார்டர் வேவ் பிளேட் வந்து 2 முக்கியமான ஃபங்க்ஷன் வந்து பண்ணும். ஒன்று வந்து லீனியர்லி போலரைஸ் லைட்டை சர்க்குலர்லி போலரைஸ் லைட்டாக மாற்றும். இன்னொரு ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா அப்படியே வைஸ் வர்சாவா சர்க்குலர்லி போலரைஸ் லைட்டை லீனியர்லி போலரைஸ் லைட்டாக மாற்றும். ஸோ இதுதான் அந்த குவார்டர் வேவ் பிளேட்டினுடைய முக்கியமான ஃபங்க்ஷன். ஆக்சுவலி குவார்டர் வேவ் பிளேட்னா என்ன அப்படின்றத ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கலாம். இது ஒரு பைஃப்ரிஞ்சன் கிறிஸ்டல். இதில் வந்து 2 ஆப்டிக்கல் ஆக்சிஸ் இருக்கும், 2 பிரின்சிபல் ஆக்சிஸ் இருக்கும். ஒரு ஆக்சிஸை வந்து ஃபாஸ்ட் ஆக்சிஸ்னு சொல்லுவோம், இன்னொரு ஆக்சிஸை வந்து ஸ்லோ ஆக்சிஸ்னு சொல்லுவோம். ஃபாஸ்ட் ஆக்சிஸ்னுடைய ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ தட் அதுக்கு வந்து ஸ்பீட் அதிகமாக இருக்கும். ஏன்னா ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் ஸ்பீடும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். வேறு ஸ்லோ ஆக்சிஸ்க்கு ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதிகமாக இருக்கும், அதனுடைய ஸ்பீட் எப்படி இருக்கும், கம்மியாக இருக்கும். அதனால தான் ஸ்லோ காம்போனண்ட் எப்போவுமே ஸ்லோ ஆக்சிஸ் வழியாக போகும், அதனுடைய ஸ்பீட் வந்து கம்மியாக இருக்கும். இன்னொரு காம்போனண்ட் ஆஃப் லைட் வந்து ஃபாஸ்ட் ஆக்சிஸ் வழியாக போகும், ஸோ தட் அது ஃபாஸ்ட்டாக போகும். இதனால ஃபாஸ்ட் ஆக்சிஸ்க்கும் ஸ்லோ ஆக்சிஸ் காம்போனண்ட்க்கும் இடையில ஃபேஸ் வந்து கிரியேட் ஆகும், ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் கிரியேட் ஆகும். அந்த ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் தான் 90 டிகிரியாக இருக்கும் இங்கே குவார்டர் வேவ் பிளேட்டில் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அண்ட் மோர் ஓவர் இந்த ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் லோவாக இருக்கிறதுனால ஃபாஸ்ட் ஆக்சிஸ் வந்து கம்மியாக தான் பெண்ட் ஆகும், வேறு ஸ்லோ ஆக்சிஸில் வந்து காம்போனண்ட் அதிகமாக பெண்ட் ஆகும். ஏன் அப்படின்னா அதுக்கு ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதிகம் அப்படிங்கிறதுனால. ஸோ நம்ம இந்த குவார்டர் வேவ் பிளேட்டை வந்து எவ்வளோ திக்னஸில் ப்ரொடியூஸ் பண்ணுறோமோ அந்த திக்னஸை பொறுத்து நமக்கு பாத் டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். ஸோ பாத் டிஃப்ரென்ஸ் λ/4 இருக்கணும் இதில் குவார்டர் வேவ் பிளேட்டில். ஸோ நம்ம அப்ளை பண்ணுற இன்ஸ்டன்ட் லைட்டில் இருக்கக்கூடிய வேவ் லென்த்தில் வேவ் லென்த்தை 4ஆல் டிவைட் பண்ணோன்னா என்ன வேல்யூ கிடைக்குதோ அந்த வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கணும் பாத் டிஃப்ரென்ஸ். ஸோ அந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கிற மாதிரியான குவார்டர் வேவ் பிளேட்டை வந்து நம்ம சூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்படி சூஸ் பண்ணும் பொழுது நமக்கு எவ்வளோ ஃபேஸ் ஷிஃப்ட் கிடைக்கும் அப்படின்னா 90 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் வந்து கிடைக்கும். இதுதான் குவார்டர் வேவ் பிளேட்டில் ஆக்சுவலி நடக்குது. இப்போது இந்த குவார்டர் வேவ் பிளேட்டில் நம்ம லீனியர்லி போலரைஸ் லைட்டை ஆப்டிக் ஆக்சிஸ்க்கு 45 டிகிரியில் இருக்கிற மாதிரி இன்ஸ்டன்ட் வச்சோம் அப்படின்னா நமக்கு அவுட்புட்டாக என்ன கிடைக்கும் அப்படின்னா சர்க்குலர்லி போலரைஸ் லைட் கிடைச்சிரும். இப்போ லீனியர்லி போலரைஸ் லைட்டை சர்க்குலர்லி போலரைஸ் லைட்டை நம்ம மாற்றணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், 45 டிகிரியில் அது குவார்டர் வேவ் பிளேட்டில் படுற மாதிரி நம்ம அதை இன்ஸ்டன்ட்டாக வைக்கணும். ஸோ இதன் மூலிமா நம்ம என்ன பண்ணிக்கலாம், குவார்டர் வேவ் பிளேட்லேருந்து சர்க்குலர்லி போலரைஸ் லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் நம்ம என்ன அப்ளை பண்ணோம், லீனியர்லி போலரைஸ் லைட் தான் அப்ளை பண்ணோம். ஆனால் நமக்கு என்ன கிடச்சிது, சர்க்குலர்லி போலரைஸ் லைட் கிடச்சிருச்சு இல்லைங்களா? ஸோ இப்படி நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். எந்த மெத்தட், குவார்டர் வேவ் பிளேட் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு முக்கியமான ஃபார்முலா என்னென்னா அந்த ரிட்டார்டேஷன் ஃபார்முலா gamma is equal to 2 pi lambda into NE minus NOன்னு சொல்லுவோம். E அப்படிங்கிறது வந்து E ரேக்கான ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், O அப்படிங்கிறது ஆர்டினரி ரேக்கான ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். இதில் நான் வந்து அதை சொல்ல மறந்துட்டேன். NONE அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பைஃப்ரிஞ்சன் மெட்டீரியலில் யூஸ்வலாகவே நமக்கு 2 கைண்ட் ஆஃப் ரீஃப்ராக்டட் ரேஸ் ஸ்ப்ளிட் அப் ஆகும். அது ரெண்டுமே போலரைஸ் ஆகிருக்கும். அது ஒன்று வந்து ஈரே அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து ஓரே அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒவ்வொரு ரேக்கும் ஒரு ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்கும். அப்போ ஓரேவுடைய ஆர்டினரியோடைய ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் தான் என்னன்னு சொல்லுவோம். அண்ட் எலிப்டிக்கலி போலரைஸ் லைட் தட் இஸ் இ. எக்ஸ்ட்ராடினரி ரே இருக்கு இல்லைங்களா, ஸோ அதனுடைய ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை NE அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அண்ட் D அப்படிங்கிறது வந்து அங்கே எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்றத சொல்கிறது தான் D. அதாவது அந்த திக்னஸ் சொல்கிறது, அந்த பிளேட்டோட திக்னஸ் சொல்கிறது தான் D. ஓகே, அந்த திக்னஸ் டிஸ்டன்ஸை சொல்கிறது தான் D. இதுதான் வந்து ரிட்டார்டேஷனுக்கான ஃபார்முலா. வேறு குவார்டர் வேவ் பிளேட்டில் நமக்கு எவ்வளோ ரிட்டார்டேஷன் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா π/2 அளவுக்கு ப்ரொடியூஸ் ஆகும். அங்கே எவ்வளோ பாத் டிஃப்ரென்ஸ் கிரியேட் ஆகும் அப்படின்னா λ/4 பாத் டிஃப்ரென்ஸ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் குவார்டர் வேவ் பிளேட். இப்போ குவார்டர் வேவ் பிளேட்லேருந்து நம்ம என்னதை ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம், சர்க்குலர்லி போலரைஸ் லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம். ஸோ இதில் வந்து எதெல்லாம் நம்ம குவார்டர் வேவ் பிளேட்டுக்கு மெட்டீரியலாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா, குவாட்ஸ், கால்சைட், மைக்கா ஷீட்ஸ் அண்ட் மெக்னீஷியம் ஃப்ளூரைட், இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம், குவார்டர் வேவ் பிளேட் மேக் பண்ணுறதுக்கான மெட்டீரியலாக நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ குவாட்ஸில் வந்து எந்த ரேஞ்சிலேருந்து எந்த ரேஞ்ச் வரைக்கும் லைட்டை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா UVT
யூவி டூ நியர் ஐயா இருக்கிற லைட்டை வந்து யூஸ் பண்ணலாம். வேற கேல்சைட்டில் வந்து விசிபிள் ரேஞ்சில் இருக்க எல்லா லைட்டையும் யூஸ் பண்ணலாம். அண்ட் மைக்கா ஷீட் வந்து யூஸ் பண்ணும்போது அது தின்னாக ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அது வந்து அதில் ஒரு அட்வான்டேஜ். அண்ட் மெக்னீஷியம் ஃப்ளூரைடு யூஸ் பண்ணும்போது அதில் யூவி அப்ளிகேஷன்ஸ்க்கு நம்மள யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ குவார்டர் வேவ் பிளேட் மேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற மெட்டீரியலில் வந்து நமக்கு என்ன மாதிரியான மெட்டீரியல் வேணுமோ, என்ன மாதிரியான அப்ளிகேஷன் வேணுமோ, அதை வந்து அக்கம்ப்ளிஷ் பண்ணுற மாதிரி இருக்கிற மெட்டீரியலை நம்ம சூஸ் பண்ணி குவார்டர் வேவ் பிளேட் வந்து மேக் பண்ணி சர்க்குலர்லி போலரைஸ் லைட்டை ஜெனரேட் பண்ணிக்கலாம். ஓகே. அண்ட் செகண்ட் மெத்தட், ஃபஸ்ட்டு ப்ரைமரியாக இருக்கிறது இந்த குவார்டர் வேவ் பிளேட் மெத்தட். ஓகேவா? அதை தாண்டி நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. அதில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டெக்னிக்ஸ் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். ஃப்ரெனல்ஸ் ரூம் அண்ட் ஃபோட்டோ எலக்ட்ரிக் மாடுலேட்டர், ஹெலிக்கல் ஆண்டனாஸ் அண்ட் மெட்டா சர்ஃபேசஸ் அண்ட் எலக்ட்ரோ ஆப்டிக் மாடுலேட்டர்ஸ். ஸோ இந்த எல்லா மெத்தட்லேயும் நமக்கு என்ன தான் ப்ரொடியூஸ் ஆகும்? சர்க்குலர்லி போலரைஸ் லைட் தான் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதில் ரொம்ப முக்கியமானது இந்த ஃப்ரெனல்ஸ் ரூம் அப்படிங்கிறது. அது என்ன பண்ணும் அப்படின்னா டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிற பிரின்சிபல் வந்து யூஸ் பண்ணும். ஸோ இதுதான் இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ ஃப்ரெனல்ஸ் ரூமில் வந்து டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் வந்து பிரின்சிபல் வந்து யூஸ் ஆகுது. அதை யூஸ் பண்ணி ஒரு பர்டிகுலரான ஆங்கிளில் இது 45 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும். ஓகேவா? அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணும் பொழுது 2 தடவை ரிஃப்ளெக்ஷன்ஸ் நடந்து 90 டிகிரி டோட்டல் ஆங்கிள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். டோட்டல் ஃபேஸ் ஷிஃப்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அப்படி ப்ரொடியூஸ் பண்ணிடுச்சு அப்படின்னாலே நமக்கு தெரியும் இல்லைங்களா, 90 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் வந்துருச்சு, ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வந்துருச்சு அப்படின்னாலே அது என்ன லைட்டாக தான் இருக்கும்? சர்க்குலர்லி போலரைஸ் லைட்டாக தான் இருக்கும். ஸோ அப்போ ஃப்ரெனல்ஸ் ரூம் யூசஸ் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அட் ஸ்பெசிஃபிக் ஆங்கிள்ஸ் டு இன்ட்ரடியூஸ் 45 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட். ஸோ இது கிளாஸில் வந்து அந்த ஆங்கிள் என்னவாக இருக்கலாம் அப்படின்னா 54.6 டிகிரியாக இருந்துச்சு அப்படின்னா அப்போது நமக்கு 45 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் வந்து கிரியேட் ஆயிரும். 2 ரிஃப்ளெக்ஷன் கிவ்ஸ், அப்போ ஒரு ரிஃப்ளெக்ஷன் வந்து 45 டிகிரி ஆங்கிளை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இன்னொரு ரிஃப்ளெக்ஷனும் நடந்துச்சு அப்படின்னா அது இன்னொரு 45 டிகிரி ஆங்கிளை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இது ரெண்டையும் நம்ம கவுண்ட் பண்ணும் பொழுது எவ்வளோ இருக்கும்? டோட்டல் பண்ணும் பொழுது 90 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ தட் நமக்கு லீனியர்லி போலரைஸ் லைட் வந்து சர்க்குலர்லி போலரைஸ் லைட்டாக ஜெனரேட் ஆகிடும். அப்போ இது வந்து வேவ் லென்த்தை டிபெண்ட் பண்ணி இருக்குமா அப்படின்னு பார்த்தா இந்த ஃபேஸ் ஷிஃப்ட் சேஞ்சஸ் இருக்கு இல்லைங்களா, இது வந்து வேவ் லென்த் இண்டிபெண்டன்ட். வேற குவார்டர் வேவ் பிளேட்டில் அது வேவ் லென்த்தை டிபெண்ட் பண்ணி இருக்கும். சரிங்களா? குவார்டர் வேவ் பிளேட்டில் வேவ் லென்த் வந்து λ/4 இருக்கும்போது மட்டும்தான் ஃபேஸ் ஷிஃப்ட் வந்து 90 டிகிரியாக இருக்கும் இல்லைங்களா. ஆனால் இந்த ஃப்ரெனல்ஸ் ரூமில் அந்த மாதிரி ஒரு கண்டிஷனே கிடையாது. வேவ் லென்த் இண்டிபெண்டன்ட் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ இதில் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு பிரின்சிபல். இது வேவ் லென்த் இண்டிபெண்டன்ட் அப்படிங்கிறது நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டிய இன்னொரு முக்கியமான பிரின்சிபல். ஓகே. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் லாஸ்ட் பாயிண்ட். Broadband methodsல frontal room are preferred when wavelength independent is critical. Electro-optical modulator offer dynamical control அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நமக்கு வேவ்லென்த் இண்டிபெண்ட்டாக இருக்கும் பொழுது, இண்டிபெண்ட் இருக்கிறதுனால எப்போல்லாம் நமக்கு வேவ்லென்த் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாதோ அந்த இடங்கள்லாம் நம்ம எந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ரெனல்ஸ் ரூம் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம சர்க்குலர்லி போலரைஸ் லைட்டை ஜென்ரேட் பண்ணுறோம். ஆனால் சில டைம் வந்து இந்த மாதிரி வேவ் இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுலேருந்து இந்த மெத்தடை இந்த சர்க்குலர்லி போலரைஸ் லைட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற மெத்தட் வந்து ப்ரிஃபரபிளாக இல்லை. ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா எலக்ட்ரோ ஆப்டிக்கல் மாடுலேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே. ஆனால் இருக்கிறதுல இம்பார்ட்டன்ட் மெத்தட் என்ன அப்படின்னா இந்த ஃப்ரெனல்ஸ் ரூம் தான். ஸோ இப்போ நான் சொன்ன பாயிண்ட்லாம் அதிகமாக இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஒரு முக்கியமானதுன்னா என்ன அப்படின்னா இந்த ஃப்ரெனல்ஸ் ரூம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், சர்க்குலர்லி போலரைஸ் லைட்டை ஜென்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்றது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். அடுத்தது இந்த லைட்டை எப்படி டிடெக்ட் பண்ணலாம், சர்க்குலர்லி போலரைஸ் லைட்டை எப்படி டிடெக்ட் பண்ணலாம், எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு பிரின்சிபல் இருக்குது. என்ன பிரின்சிபல் அப்படின்னா சர்க்குலர் போலரைசேஷன் கேனாட் பி டிடெக்டட் பை லீனியர் போலரைசர் அலோன். லீனியர் போலரைசர் மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண முடியாது, சர்க்குலர் போலரைசேஷன் இருக்கா இல்லையான்றதை டிடெக்ட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு குவார்டர் வேவ் பிளேட் வந்து நம்ம யூஸ் பண்ணி ஆகணும் சர்க்குலர்லி போலரைஸ் லைட்டை லீனியர் போலரைஸ் லைட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. ஏன் அப்படின்னு கேளுங்களேன். இது வந்து லீனியர் போலரைசர் வந்து நம்ம யூஸ் பண்ணும்பொழுது லைட் எப்படி இருக்கணும், லீனியர்லி போலரைஸ் லைட்டாக தானே இருக்கணும். ஸோ இப்போ சர்க்குலர்லி போலரைஸ் லைட்டை வந்து நம்ம லீனியராக கன்வெர்ட் பண்ணாமல் அதை அனுப்பணும் அப்படின்னா அது கரெக்டாக டிடெக்ட் பண்ணுமா, டிடெக்ட் பண்ணாது. அப்போது லீனியர் போலரைசர் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், சர்க்குலர்லி போலரைஸ் லைட்டை லீனியர்லி போலரைஸ் லைட்டை நம்ம கன்வெர்ட் பண்ணி தான் அந்த போலரைசருக்கு கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது தான் அது கரெக்டாக அனலைஸ் பண்ணி டிடெக்ட் பண்ணி நமக்கு சொல்லும். ஓகே. ஸோ இங்கே பாருங்கள் 4 ஸ்டெப் இருக்கு இல்லைங்களா. இன்ஸ்டன்ட் சிபி லைட், அதாவது இன்ஸ்டன்ட் சர்க்குலர்லி போலரைஸ் லைட், அது வந்து லெஃப்டாகவும் இருக்கலாம் ரைட்டாகவும் இருக்கலாம், எல்ஹெச்சிபியாகவும் இருக்கலாம் ஆர்ஹெச்சிபியாகவும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி லைட் வந்து ஃபஸ்ட்டு எங்கே போகுது, இந்த சிஸ்டம்குள்ளார போகுது. ஓகேவா. இது ஃபுல்லாத்தையும் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டிடெக்ஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம்.
ஃபஸ்ட்டு எங்கே போகணும்? லீனியர் போலரைசருக்கு போகிறதுக்கு முன்னாடி குவார்டர் வேவ் பிளேட்டுக்கு போகணும் இல்லையா? இப்போ குவார்டர் வேவ் பிளேட்டில் 2 ஆக்சிஸ் இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஃபாஸ்ட் ஆக்சிஸ், லோ ஆக்சிஸ். ஃபாஸ்ட் ஆக்சிஸில் 45 டிகிரியில் இந்த குவார்டர் வேவ் பிளேட்டில் இந்த லீனியர் இன்ஸ்டன்ட் சர்க்குலர்லி போலரைஸ்ட் லைட் படும் பொழுது அது என்னவா கன்வெர்ட் ஆகிடும் அப்படின்னா சர்க்குலர்லி போலரைஸ்டாக இருக்கிறது லீனியர்லி போலரைஸ்ட் லைட்டாக மாறிடும். ஓகேவா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்? சர்க்குலர் லைட்டை லீனியர்லி போலரைஸ்ட் லைட்டாக மாற்றிட்டோம். ஸோ தட் நம்ம என்ன பண்ணிடலாம்? லீனியர் அனலைசருக்கு லீனியர் போலரைசருக்கு நம்ம அனுப்பிடலாம். இது கரெக்டாக அனலைஸ் பண்ணி சொல்லிடும். சர்க்குலர்லி போலரைஸ் லைட் வந்து என்ன டிகிரியில் வந்து போலரைஸ் ஆகிருக்கு, அது உண்மையாலுமே சர்க்குலர்லி போலரைஸ் லைட் தான், ஆனால் இதில் வேறு ஏதாவது போலரைசேஷன் வந்து அதில் மிக்ஸ் ஆகிருக்கா, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த அனலைசர் கண்டுபிடிச்சி சொல்லிடும். போலரைசர், அனலைசர் ரெண்டுமே ஒன்று தான். அது ரெண்டுமாவும் பர்ஃபார்ம் பண்ணும். அதனால் போலரைசர்னு சொல்லுவாங்க, அனலைசர்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே. இப்போது மேக்ஸிமம் டிரான்ஸ்மிஷன் வந்து நடக்குது, மினிமம் டிரான்ஸ்மிஷனும் நடக்குது. எப்போது? இந்த சர்க்குலர்லி போலரைஸ் லைட்டை லீனியர்லி போலரைஸ் லைட்டாக நம்ம மாற்றி இந்த லீனியர் போலரைஸ்குள்ளார அனுப்பும் பொழுது மேக்ஸிமம் டிரான்ஸ்மிஷன் நடந்துச்சு அப்படின்னா அதுலேருந்து நம்ம என்ன டிடெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா அது வந்து லெஃப்ட் ஹேண்டட் சர்க்குலர்லி போலரைஸ் லைட் அப்படின்னு டிடெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி போகிற லைட்டில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்மிஷன் வந்து மினிமமாக இருந்துச்சு அப்படின்னா அனலைஸ் வழியாக போகும் பொழுது மினிமம் டிரான்ஸ்மிஷன் இருந்துச்சு அப்படின்னா அப்போது உள்ளே போயிருக்க லைட் நம்ம என்ன லைட்டு அனலைஸ் பண்ணிக்கலாம்? ரைட் ஹேண்டட் சர்க்குலர்லி போலரைஸ் லைட் நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அண்ட் ஃபைனலி ஃபோட்டோ டிடெக்டர் ரெக்கார்ட் வச்சு நம்ம எவ்வளோ இன்டென்சிட்டி இருக்குது அப்படின்றத மெஷர் பண்ணிக்கிட்டே வருவோம். ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ண பேராமீட்டர் தான் இந்த S3 பேராமீட்டர், ஸ்டோக்ஸ் பேராமீட்டர். 4th பேராமீட்டர் பார்த்தோம் இல்லைங்களா? சர்க்குலர்லி போலரைஸ் லைட்டை பற்றி குவான்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு பேராமீட்டர்னால் அது S3 தான். ஸோ இப்போ S3 பேராமீட்டர் வச்சு நம்ம எவ்வளோ இன்டென்சிட்டி இருக்குது அப்படின்றத நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அதுக்கு ஃபோட்டோ டிடெக்டர்லேருந்து அந்த ரெக்கார்டை நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? இன்ஸ்டன்ட் சர்க்குலர்லி போலரைஸ் லைட்டை குவார்டர் வேவ் பிளேட்டுக்கு அனுப்புகிறோம். ஏன் இந்த சர்க்குலர்லி போலரைஸ் லைட்டு நம்ம குவார்டர் வேவ் பிளேட்டுக்கு அனுப்புகிறோம் அப்படின்னா அதை வந்து லீனியர் போலரைஸ் லைட்டாக மாற்றுறதுக்கு. லீனியர் போலரைஸ் லைட்டாக மாற்றினா தான் லீனியர் போலரைஸ்குள்ளார நம்ம அனுப்ப முடியும், இல்லைனா லீனியர் போலரைசருக்குள்ளார நம்ம அனுப்ப முடியாது. ஸோ இப்போ நம்ம சிபியை எல்பியாக மாற்றிட்டோம், லீனியர்லி போலரைஸ் லைட்டாக மாற்றி அனலைசருக்குள்ளார தரோம். அப்படி அனலைசருக்குள்ளார தரும் பொழுது அது ரெண்டு விதமாக டிரான்ஸ்மிஷன் பண்ணுது. ஒன்று மேக்ஸிமம் டிரான்ஸ்மிஷன் பண்ணுது, இன்னொன்று மினிமம் டிரான்ஸ்மிஷன் பண்ணுது. தட் இஸ் லைட்டு ஃபுல்லாக மேக்ஸிமமாக டிரான்ஸ்மிட் பண்ணிடுது. இன்னொரு சைடு வந்து லைட்டாக அவ்வளோ மேக்ஸிமமாக டிரான்ஸ்மிட் பண்ணுறதில்ல, மினிமமாக பண்ணுது. அப்போது மேக்ஸிமம் டிரான்ஸ்மிஷன் இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கலாம்? நம்ம கொடுத்த சிபி எல்ஹெச்பியா ஆர்ஹெச்பியான்னு கண்டுபிடிச்சிக்கலாம். மேக்ஸிமம் டிரான்ஸ்மிஷன் இருந்துச்சு அப்படின்னா அது எல்ஹெச்சிபி, அதுவே மினிமம் டிரான்ஸ்மிஷன் இருந்துச்சு அப்படின்னா அது ஆர்ஹெச்சிபி. மேக்ஸிமம் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சர்க்குலர்லி போலரைஸ் லைட், மினிமம் டிரான்ஸ்மிஷன் இருந்துச்சு அப்படின்னா அது ரைட் ஹேண்ட் சர்க்குலர்லி போலரைஸ் லைட் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஃபைனலி இன்டென்சிட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம இந்த ஃபோட்டோ டிடெக்டர் மூலிமா மெஷர் பண்ணிக்கலாம். அந்த லைட்டோட இன்டென்சிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஸ்டோக்ஸ் பேராமீட்டர் கேல்குலேட் பண்ணிக்கலாம், S3 வந்து கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்படி தான் சர்க்குலர்லி போலரைஸ் லைட்டை நம்ம என்ன பண்ணுறோம்? டிடெக்ட் பண்ணுறோம். அது என்ன கைண்ட் ஆஃப் லைட், லெஃப்ட் ஹேண்ட் சர்க்குலர்லி போலரைஸ் லைட்டா, ரைட் ஹேண்ட் சர்க்குலர்லி போலரைஸ் லைட்டா அப்படின்றத நம்ம இப்படி தான் டிடெக்ட் பண்ணுறோம். ஓகே. அடுத்தது வந்து சர்க்குலர் டைகோரிசம், சிடி ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி அப்படின்னு சொல்லுவோம். யூஸ்வலி ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி அப்படின்னாலே நம்ம அதில் நிறைய காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். அது மாதிரி இந்த சர்க்குலர் டைக்ரோயிசமில் வந்து நம்ம நிறைய காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். அது என்ன அப்படின்னா xenon arc லைட் சோர்ஸ், மோனோக்ரோமேட்டர், ஃபோட்டோ எலாஸ்டிக் மாடுலேட்டர் அண்ட் ஃபோட்டோ மல்டிப்ளேயர் டியூப், லாக்-இன் ஆம்ப்ளிஃபையர். ஸோ இது எல்லாமே இந்த சிடி இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ். ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணுது, எதுக்கு இந்த காம்போனன்ட்லாம் தேவை அப்படின்னா சிடி இஸ் அ டிஃப்ரென்ஸ் இன் அப்சார்ப்ஷன் ஆஃப் எல்ஹெச்சிபி அண்ட் ஆர்ஹெச்சிபி லைட் பை சிரல் மீடியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சிரல் மீடியம் அப்படிங்கிறது சர்க்குலர்லி போலரைஸ் லைட்டை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணும். இது வந்து லெஃப்ட் ஹேண்டட் சர்க்குலர்லி போலரைஸ் லைட்டா இல்லை ரைட் ஹேண்ட் சர்க்குலர்லி போலரைஸ் லைட்டா அப்படின்றத பார்த்து ஒவ்வொரு லைட்டையும் ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் லைட்டையும் ஒவ்வொரு மாதிரி அப்சர்வ் பண்ணும். லெஃப்ட் ஹேண்ட் சிபியை வந்து ஒரு மாதிரியும் ரைட் ஹேண்ட் சிபியை வந்து ஒரு மாதிரியும் அதை வந்து அப்சர்வ் பண்ணும். ஸோ இதை அப்சர்வ் பண்ணுறதுல இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸை வச்சே நம்ம என்ன சொல்லிடலாம் அப்படின்னா சர்க்குலர் டைகோரிசம் அப்படின்றத சொல்லிடலாம். ஸோ அது என்ன சொல்லிடும் அப்படின்னா இது வந்து என்ன கைண்ட் ஆஃப் போலரைஸ் லைட் அப்படின்றத சொல்லிடும். ஸோ இதன் மூலியமாகவும் நம்ம என்ன பண்ணலாம்? சர்க்குலர்லி போலரைஸ் லைட்டை நம்ம டிடெக்ட் பண்ணலாம். ஓகே. அப்போ சர்க்குலர் டைகோரிசம் அப்படின்றது ஒரு டெக்னிக் விச் இஸ் டு டிடெக்ட் சர்க்குலர்லி போலரைஸ் லைட். ஓகேவா? ஸோ எதை பேஸ் பண்ணி இதை டிடெக்ட் பண்ணுது? அப்சார்ப்ஷனை பேஸ் பண்ணி. எல்ஹெச்சிபியை எவ்வளோ அப்சர்வ் பண்ணுது, ஆர்ஹெச்சிபியை எவ்வளோ அப்சர்வ் பண்ணுது, அந்த சிரல் மீடியம்
அப்படிங்கிறத வச்சு அந்த டிஃப்ரென்ஸை கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லிடலாம், எந்த அளவுக்கு அந்த மெட்டீரியல் வந்து போலரைஸ் ஆயிருக்கு, சர்க்குலர்லி போலரைஸ் எந்த அளவுக்கு ஆயிருக்கு அப்படின்றத சொல்லிடலாம். அப்போ சிடி, அதாவது சர்க்குலர் டைகோரிசம் அப்படிங்கிறது டிஃப்ரென்ஸ் இன் அப்சார்ப்ஷன் ஆஃப் எல்ஹெச்சிபி அண்ட் ஆர்ஹெச்சிபி லைட் பை சிரல் மீடியம். ஓகேவா? சிரல் மீடியம்னா என்னன்னு உங்களுக்கு சொல்லிட்டேன் இல்லையா? ஸோ சிபியை, அதாவது சர்க்குலர்லி போலரைஸ் லைட்டை கரெக்டாக டிடெக்ட் பண்ணி ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் சிபியை ஒரு மாதிரி அப்சர்வ் பண்ணும். எல்ஹெச்சிபியை ஒரு மாதிரி அப்சர்வ் பண்ணும், ஆர்ஹெச்சிபியை வந்து ஒரு மாதிரி அப்சர்வ் பண்ணும். அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா அதுலேருந்து அது என்ன மாதிரி லைட் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, எந்த மாதிரி சர்க்குலர்லி போலரைஸ் லைட் அப்படின்றது. இப்போ இந்த டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லைங்களா, எதுக்கு எல்ஹெச்சிபிக்கும் ஆர்ஹெச்சிபிக்கும் அதை அப்சர்வ் பண்ணிச்சு இல்லைங்களா, அது ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, அதாவது பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா, அந்த சிடி, அந்த டிஃப்ரென்ஸ் எடுக்கும்போது அது பாசிட்டிவ் வேல்யூவாக கிடைச்சிது அந்த சிடி, அது சர்க்குலர் டைகோரிசம் தான் சிடின்னு சொல்லுவோம். அந்த சிடி வந்து பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஆர்ஹெச்சிபியை அதிகமாக அப்சர்வ் பண்ணியிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதே அந்த சிடி வேல்யூ வந்து நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஆர்ஹெச்சிபி அதிகமாக அப்சர்வ் பண்ணியிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ எல்ஹெச்சிபி அதிகமாக அப்சர்வ் பண்ணியிருக்கு அப்படின்னா சிடி வேல்யூ பாசிட்டிவாக இருக்கும், ஆர்ஹெச்சிபி அதிகமாக அப்சர்வ் பண்ணியிருக்கு அப்படின்னா சிடி வேல்யூ நெகட்டிவாக இருக்கும். ஓகேவா? அப்போது சர்க்குலர் டைகோரிசம் அப்படிங்கிறது எல்ஹெச்சிபியும் ஆர்ஹெச்சிபியும் எவ்வளோ அப்சர்வ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிற அந்த டிஃப்ரென்ஸ் தான். இதில் சிரல் மீடியமில். ஓகே, சிரல் மீடியம் அப்படிங்கிறது ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் சர்க்குலர்லி போலரைஸ் லைட்டையும் ஒவ்வொரு மாதிரி அப்சர்வ் பண்ணும். இப்போ இந்த சிடியோட வேல்யூ பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா எல்ஹெச்சிபி வந்து அதிகமாக அப்சர்வ் ஆயிருக்குன்னு சொல்லிடலாம். சிடியோட வேல்யூ வந்து நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா ஆர்ஹெச்சிபி வந்து அதிகமாக அப்சர்வ் ஆயிருக்கு அப்படின்றத சொல்லிடலாம். ஓகே, ஸோ இதில் யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் யூஸ் பண்ணுற காம்போனன்ட்ஸ் என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ஜெனான் ஆர்க் லைட் சோர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க, அண்ட் மோனோக்ரோமேட்டரை யூஸ் பண்ணுறாங்க, ஃபோட்டோ எலாஸ்டிக் மாடுலேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அண்ட் ஃபோட்டோ மல்டிப்ளையர் யூஸ் பண்ணுறாங்க, லாக்இன் ஆம்ப்ளிஃபையர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒவ்வொரு காம்போனண்ட்டும் என்ன ஃபங்க்ஷன் பண்ணுதுன்றதை அது பேரை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இல்லைங்களா. ஸோ இங்கே லைட் சோர்ஸாக இருக்கிறது எது? ஜெனான் ஆர்க் தான் இங்கே லைட் சோர்ஸாக இருக்குது. அப்போ மோனோக்ரோமேட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? அதிலிருந்து மோனோக்ரோமேட்டிக் லைட்டை மட்டும் அனுப்புறதுக்காக. ஃபோட்டோ எலாஸ்டிக் மாடுலேட்டரோடைய வேலை என்ன? ஸோ மாடுலேட்டர் வந்து எதையாவது ஒன்று மாடுலேட் பண்ணும். ஓகேங்களா? எதை மாடுலேட் பண்ணும் அப்படின்னா நமக்கு தேவையான ஆம்ப்ளிடியூடையோ இல்லை ஃப்ரீக்குவன்சியோ எதையோ ஒன்று அது மாடுலேட் பண்ணி கொடுக்கும், ஃபேஸையோ மாடுலேட் பண்ணி கொடுக்கும். அண்ட் ஃபோட்டோ மல்டிப்ளையர் அப்படின்னா நம்மளுடைய ஃபோட்டோ லைட்டை வந்து, தட் இஸ் ஃபோட்டான்ஸ், லைட்டில் என்ன இருக்குது? ஃபோட்டான்ஸ் தானே இருக்குது, அது மல்டிப்ளை பண்ணி கொடுக்குறதா இந்த ஃபோட்டோ மல்டிப்ளையரோட வேலை. அண்ட் லாக்இன் ஆம்ப்ளிஃபையர் அப்படின்னா அதை ஆம்ப்ளிஃபை பண்ணி கொடுக்குறது இந்த ஆம்ப்ளிஃபையரோட வேலை. ஸோ அப்போது அந்த நேமை வச்சு நம்ம அதோடைய பர்பஸ் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். இப்போது இந்த சர்க்குலர் டைகோரிசமில் இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டில் யூஸ் ஆகிற காம்பனன்ட்ஸ் எல்லாம் நம்ம என்னன்னு பார்த்துட்டோம். ஸோ இது ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா என்ன காம்பனண்ட் இதில் யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்கறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஆனால் இந்த சிடி டைகோரிசம் அப்படின்னா என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, சர்க்குலர் டைகோரிசம்னா என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஃபார் டிடெக்ஷன்ஸ். வேறு என்ன ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் டிடெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஸ்டோக்ஸ் பேராமீட்டர் யூஸ் பண்ணலாம். ஸ்டோக்ஸ் பேராமீட்டரில் வந்து டிகிரி ஆஃப் சர்க்குலர் போலரைசேஷன் அப்படிங்கிற கான்செப்ட் ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு சர்க்குலர்லி போலரைஸ் ஆயிருக்கு அப்படின்றத சொல்கிறது தான் அந்த டிகிரி இல்லைங்களா. டிகிரி அப்படின்னா எந்த அளவுக்கு சர்க்குலர்லி போலரைசேஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறது. அதை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு நமக்கு ஸ்டோக்ஸ் பேராமீட்டர் யூஸ் ஆகுது. S3/S0. இதை வச்சு நம்ம எந்த அளவுக்கு அது சர்க்குலர்லி போலரைஸ் ஆயிருக்கு அந்த டிகிரியை வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டோக்ஸ் பேராமீட்டர் அண்ட் மில்லர் இண்டிசஸ், பொலாரிமீட்டர் அண்ட் எலிப்சோமீட்டர் இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்? எலிப்டிக்கலி போலரைஸ் லைட்டை டிடெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து சிராலிட்டி அண்ட் ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு 2 மெத்தட் இருக்குது. ஸோ இந்த 2 மெத்தட் மூலியமாகவும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சர்க்குலர்லி போலரைஸ் லைட்டை டிடெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபாரடே எஃபெக்ட் யூஸ் பண்ணியும் நம்ம டிடெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் எக்ஸ்ட்ரா மெத்தட் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கொடுத்துருக்கேன். யூ டோன்ட் நீட் டு ஸ்டடி ஆல் தீஸ் திங்ஸ். ஓகே, ஸோ நான் சொன்ன இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் மட்டும் நீங்கள் படித்தா போதும். ஸோ இப்போ இந்த சர்க்குலர்லி போலரைஸ் லைட்டை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம், டிடெக்ட் பண்ணிட்டோம். இதனுடைய அப்ளிகேஷன் என்ன அப்படின்னா 3D சினிமாவில், ஆஸ்ட்ரோனாமிக்கல் ஸ்பெக்ட்ரோ பொலாரிமெட்ரியில் அண்ட் பாராமெடிக்கல் அனாலிசிஸில், டெலிகம்யூனிகேஷன்ஸில், குவாண்டம் கம்ப்யூட்டிங்கில் அண்ட் மெடிக்கல் டயக்னாஸ்டிக்ஸில் எல்லாத்துலேயும் இதை யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? பாராக்யூட்டிக்கல் அனாலிசிஸ், பாராமெடிக்கல் இல்லை பாராக்யூட்டிக்கல் அனாலிசிஸ். ஸோ இது எல்லாத்துலேயும் இதனோட அப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இப்படியெல்லாம் கேட்பாங்களா இதனோட அப்ளிகேஷன்ஸ் எங்கெங்கே இருக்குது அப்படின்னா அது வந்து கொஷின் மார்க் தான். ஆனால் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஓகே, ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்த்த கான்செப்டோட சம்மரி என்ன? சர்க்குலர் போலரைசேஷன்னா என்னன்னு பார்த்தோம். அதில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ரொட்டேட் ஆகும் அட் கான்ஸ்டன்ட் மேக்னிடியூடில் இல்லைங்களா. ஸோ அப்போது இதனுடைய சர்க்குலர் போலரைசேஷன் அப்படின்னா அது ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய
போலரைசேஷன் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 90 டிகிரி இருக்கணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ 1 ஃபுல் ரொட்டேஷன் பர் வேவ் லென்த்துக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டோடைய மேக்னெட்யூட் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ரொட்டேட் ஆகணும். அப்படி ரொட்டேட் ஆனால் அது வந்து சர்க்குலர் போலரைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். அப்புறம் 2 கைண்ட் ஆஃப் போலரைசேஷன் வந்து இருக்குது, லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட்னு. அண்ட் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் யூஸ் பண்ணும் பொழுது 2 மியூச்சுவலி பர்பண்டிகுலர் லீனியர்லி போலரைஸ் லைட் வந்து சூப்பர் பொசிஷன் ஆகும் பொழுது அது ஈக்குவல் ஆம்ப்ளிடியூட்ல இருக்கும் பொழுது நமக்கு சர்க்குலர்லி போலரைஸ் லைட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம். அப்போ ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வந்து 90 டிகிரி இருக்கணும்னு பார்த்தோம். இது என்ன அப்படின்னா the physics behind the circularly polarized light. ஸோ circularly polarized லைட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஃபிசிக்ஸ் தான் இது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஸ்டோக்ஸ் பேராமீட்டர் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், S0, S1, S2, S3 இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணலாம். அதில் S3 எதை பற்றி சொல்லும் அப்படின்னா இந்த சர்க்குலர் போலரைசேஷனை பற்றி சொல்லும். குவார்டர் வேவ் பிளேட்டில் 45 டிகிரியில் நம்மளுடைய லீனியர்லி போலரைஸ் லைட் படும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அது சர்க்குலர்லி போலரைஸ் லைட்டாக மாறும் அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அதுக்கப்புறம் வேறு என்ன மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம இதை ப்ரொடியூஸ் பண்ணலாம் சர்க்குலர்லி போலரைஸ் லைட் அப்படின்னா ஃப்ரெனல்ஸ் ரூம் எலக்ட்ரோ ஆப்டிக்கல் மாடுலேட்டர்ஸ் அண்ட் ஹெலிக்கல் ஆண்டனாஸ் யூஸ் பண்ணி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலான்னு பார்த்தோம். அண்ட் குவார்டர் வேவ் பிளேட்டில் இருக்கக்கூடிய சர்க்குலர்லி போலரைஸ் லைட்டை சிபியாக கன்வெர்ட் பண்ணி எல்பியாக கன்வெர்ட் பண்ணி லீனியர்லி போலரைஸ் லைட்டாக கன்வெர்ட் பண்ணி அதை லீனியர் போலரைசருக்கு அனுப்பி நம்ம என்ன பண்ணலாம், அது என்ன கைண்ட் ஆஃப் போலரைசேஷன் அப்படின்றத டிடெக்ட் பண்ணலாம், சர்க்குலரி போலரைஸ் லைட்டை வந்து டிடெக்ட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்த்தோம் இல்லைங்களா. அதுக்கப்புறம் டிகிரி ஆஃப் சர்க்குலர் போலரைசேஷன் டிஓசிபி பற்றி பார்த்தோம், S3, S0. ஸோ இது ரெண்டுக்கும் ரேஷியோ எடுத்தோம் அப்படின்னா அதுதான் நான் எந்த அளவுக்கு அந்த லைட் வந்து சர்க்குலர்லி போலரைஸ் ஆயிருக்கு அப்படின்றத சொல்கிற டிகிரி அப்படின்றத பார்த்தோம் இல்லைங்களா. அடுத்தது வந்து அட்வான்ஸ்டு டூல்ஸ் எதை யூஸ் பண்ணி இதை ப்ரொடியூஸ் பண்ணலாம் டிடெக்ட் பண்ணலாம் அப்படின்னா ஸ்டோக்ஸ் போலாரிமீட்டர், மில்லர் இண்டிசஸ், எலிப்சோமீட்டர்ஸ் அண்ட் சிடி ஸ்பெக்ட்ரோமீட்டர்ஸ், லாக்-இன் ஆம்ப்ளிஃபையர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், இந்த மெத்தடை இந்த சர்க்குலர்லி போலரைஸ் லைட்டை ப்ரொடியூஸும் பண்ணலாம் டிடெக்டும் பண்ணலாம். ஆனால் இதனுடைய அப்ளிகேஷன்ஸ்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் பார்த்த முக்கியமான கான்செப்ட் வந்து இதுதான். இதை தாண்டி இன்னும் ஒரு விஷயம் நம்ம சொல்லணும், ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம்னா என்னென்னு. ஸோ சர்க்குலர்லி போலரைஸ் லைட்டில் நமக்கு என்ன இருக்குன்னு தெரியும், ஃபோட்டான்ஸ் இருக்குன்னு தெரியும், லைட் ஃபோட்டான்ஸ் இருக்குன்னு தெரியும். அந்த ஒவ்வொரு லைட் ஃபோட்டானுடைய ஆங்குலர் மொமெண்டம் வந்து ஹெச் கிராஸ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வந்து ஆர்ஹெச்சிபியாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஃபோட்டானுடைய ஆங்குலர் மொமெண்டம் ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம் பாசிட்டிவ் ஹெச்சாக இருக்கும். வேற அது எல்ஹெச்சிபியாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஃபோட்டானுடைய ஆங்குலர் மொமெண்டம் வந்து மைனஸ் ஹெச்சாக இருக்கும், ஹெச் கிராஸாக இருக்கும். ஹெச் கிராஸ் அப்படின்னா என்ன, பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் தானே. ஹெச் அப்படின்னா பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், ஹெச் கிராஸ் அப்படின்னா ரெடியூஸ்டு பிளாங்க் கான்ஸ்டன்ட், அதனுடைய வேல்யூ ஹெச் டிவைடட் பை 2πன்னு இருக்கும். ஸோ அப்போ ரெண்டுமே பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் தான். ஓகே, ஸோ இது எதுக்கு பாசிட்டிவ் எதுக்கு நெகட்டிவ்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மீதி எல்லாமே சும்மா ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க, அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ இன்றைக்கி கிளாஸில் பார்த்த இந்த கான்செப்ட் வச்சு நம்ம கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணலாம். வாட் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டூ ஆர்த்தோகோனல் வேவ் இஸ் நீடட் டு ப்ரொடியூஸ் சர்க்குலர் போலரைசேஷன். சர்க்குலர் போலரைசேஷனை ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா ரெண்டு ஆர்த்தோகோனல் வேவ் கிடையில எவ்வளோ ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கணும் அப்படின்றத கேட்குறாங்க. 90 டிகிரி. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். செகண்ட் கொஸ்டின், a quarter wave plate is positioned with its fast axis at what angle to input linear polarization to produce circular polarization. ஸோ இன்புட் லைட்டை நம்ம என்ன கொடுக்குறோம், லீனியர்லி போலரைஸ் லைட்டை கொடுக்குறோம். நமக்கு அவுட்புட்டாக என்ன ப்ரொடியூஸ் ஆகுது, சர்க்குலர்லி போலரைஸ் லைட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ குவார்டர் வேவ் பிளேட்டில் என்ன ஆங்கிளில் இன்புட் லீனியர் போலரைஸ் லைட் படணும் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன ஆங்கிளில் பட்டால் நமக்கு சர்க்குலர்லி போலரைஸ் லைட் கிடைக்கும், 45 டிகிரியில் படணும். So option B is the correct answer. 45 degree to the polarization direction. Third question, in CD, circular dichroism spectroscopy, what quantity is directly measured? So CD ல நம்ம என்ன மெஷர் பண்ணுறோம், எவ்வளோ LHCP அப்சர்வ் ஆயிருக்கு, எவ்வளோ RHCP அப்சர்வ் ஆயிருக்கு, அது ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் தான் நம்ம மெஷர் பண்ணுறோம் இல்லைங்களா. ஸோ அப்போ டிஃப்ரென்ஸ் இன் அப்சர்ப்ஷன் ஆஃப் LHCP and RHCP அப்படிங்கிறத கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அண்ட் ஃபோர்த் கொஷின், which Stokes parameter specifically quantifies the degree of circular polarization? Circular polarization பற்றி பேசுகிற ஸ்டோக்ஸ் பேராமீட்டர் எது, S3 இல்லைங்களா. ஸோ இப்போ S3 தான் கரெக்ட் ஆன்சர். ரைட் வர்சஸ் லெஃப்ட் சர்க்குலர் பற்றி பேசும். அண்ட் ஃபிஃப்த் கொஷின், Fresnel's room generates circular polarization through which physical mechanism? நம்ம பார்த்தோம் ஃப்ரெனல்ஸ் ரூம் அப்படின்னாலே அது எந்த பிரின்சிபலை பேஸ் பண்ணி ஆக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா. டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் ஸ்பெசிஃபிக் ஆங்கிள்ஸ், அந்த பிரின்சிபலில் பேஸ் பண்ணி தான் நமக்கு சர்க்குலர்லி போலரைஸ் லைட்டை ஜென்ரேட் பண்ணும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம ப்ரொடெக்ஷன் அண்ட் ரிடக்ஷன் ஆஃப் எலிப்டிகலி போலரைஸ் லைட் பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.